அளவற்ற அருளாளனும் நிகரற்ற அன்புடையவனுமாகிய எல்லாம் வல்ல அல்லாவிற்கு எல்லா புகழும் அல்ஹம்துலில்லாஹ். சாந்தியும் சமாதானமும் இறை தூதர் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அன்னவர்கள் மீதிலும் அன்னவர்களின் வாழ்க்கை வழிமுறைகளை எடுத்து வாழ்ந்த அனைவர் மீதும் அல்லாஹ்வின் அருளும் அன்பும் என்றென்றும் உண்டாவதாக. கடந்த 2022ஆம் ஆண்டு அரபா நகர் என்கின்ற ஒரு கிராமத்திலே ஒரு பாடசாலையை உருவாக்க வேண்டும் என்று தற்போது மாகாண கல்வி திணைக்களத்திலே பிரதி கல்வி பணிப்பாளராக இருக்கின்ற சகோதரர் அஜ்மீர் சார் அவர்களும் நானும் ஒரு இடத்திலே சந்தித்து நாங்கள் பேசிக்கொள்கிறோம். அப்போது அதற்கான முன்னெடுப்புகளை அந்த பிரதேசத்திலே இருந்த பள்ளி வாயில்கள் ஏனைய கழகங்கள், உங்களை தெரியும் கிராமப்புறம் என்று சொல்கின்ற போது மிக குறைவானவர்கள் இருப்பார்கள். அவர்களோடு இணைந்து நாங்கள் பேசி சில கூட்டங்களை நடாத்தி அதற்கான இடத்தையும் நாங்கள் தெரிவு செய்து பழைய கல்வி பணிப்பாளராக இருந்த மருமம் உமர் மௌலானா அவர்களை நாங்கள் பாத்திமா பாலிகா வித்தியாலயத்திலே ஒரு கூட்டத்திற்கு வருவதாக இருந்தது. அந்த இடத்திலே சென்று அந்த பள்ளிவாயல் பிரமுகர்கள், ஊர் பிரமுகர்கள் என்று எல்லோரையும் அழைத்துக் கொண்டு நாங்கள் சுமார் ஒரு 15 பேர் அளவிலே நாங்கள் சென்று சந்தித்து இவ்வாறான ஒரு பாடசாலை உருவாக்கப்பட வேண்டும் என்ற முயற்சியை செய்த போது அந்த கிராமத்திலே வெறுமனே 11 மாணவர்கள் தான் இருந்தார்கள். அந்த பாடசாலை உருவாக்க வேண்டும் என்று பல தகவல்கள் தரவுகள் சேகரிக்கப்பட்டு பல கடிதங்கள் பெறப்பட்டு நாங்கள் மாகாண கல்வி திணைக்களத்திற்கு கொடுக்கின்ற போது அங்கே இருந்த ஒரு தகவல் வந்தது. 11 மாணவர்கள் போதாது, 15 மாணவர்கள் வேண்டும் என்று அவர்கள் சொன்னார்கள். உடனடியாக எங்களுடைய முயற்சியை நாங்கள் கைவிடவில்லை, தளரவில்லை. அருகாமையிலே இருக்கின்ற மஜ்மா நகர் எனும் கிராமத்திற்கு நாங்கள் சென்று அங்கே இருக்கின்ற 4 மாணவர்கள், அவர்கள் அப்போது அந்த பெற்றோர்கள் வேறு பாடசாலைக்கு சேர்ப்பதாக இருந்தது, அவர்களை அணுகி நாங்கள் அந்த விளக்கத்தை சொன்னது மாத்திரமல்லாமல் 5 வருடங்கள் நீங்கள் அவர்களுக்கான வாகன செலவு, ஆட்டோ செலவுகளை முழுமையாக நாங்கள் பொறுப்பேற்கிறோம் என்று சொல்லி அந்த 4 மாணவர்களை நாங்கள் பெற்றுக்கொண்டு அந்த பாடசாலை ஆரம்பிப்பதற்கு 15 மாணவர்கள் வந்துவிட்டார்கள், அனுமதியை தாருங்கள் என்று மாகாண கல்வி திணைக்களத்திலே நாங்கள் வேண்டினோம். அல்லாஹ்வின் உதவியினால் அந்த அனுமதி கிடைத்தது. இவ்வாறு வெறுமனே ஒரு வெட்ட வழியிலே அப்போதிருந்த அமைச்சர் அவர்கள் ஹாபிஸ் நசீர் அவர்கள் தன்னுடைய நிதி ஒதுக்கீட்டிலே ஒரு 5 லட்சம் ரூபாய் காசுகளை ஒதுக்கி தந்தால் அந்த இடத்திலே நாங்கள் ஒரு சாதாரணமான ஒரு கொட்டிலே தான் நாங்கள் ஆரம்பித்தோம். அந்த இடத்திலே மதில் இருக்கவில்லை, முன்னால் கதவுகள் இருக்கவில்லை, கேட்டுகள் இருக்கவில்லை, மலசல கூடம் இருக்கவில்லை, மின்சாரம் இருக்கவில்லை. இருந்தாலும் அல்லாஹ்வின் உதவியினால் நாங்கள் ஆரம்பித்தோம். இன்று நான் பேசுகின்ற இந்த சந்தர்ப்பத்திலே அந்த பாடசாலையிலே 103 மாணவர்கள் இருக்கிறார்கள். இதற்கான முயற்சிகளை நான் செய்தேன் என்பதை விட என்னை படைத்த இறைவன் அல்லாஹ் தஆலா அதற்கான வழிகாட்டல்களை செய்தால் பல உறவுகள், தனவந்தர்கள் அல்லாஹ்வுடைய பாதையிலே கல்விக்கு செலவழிக்க வேண்டும் என்கின்ற அந்த உணர்விலே பல உதவிகளை வழங்கினார்கள். இன்று அந்த பாடசாலை எல்லோரும் பேசப்படுகின்ற ஒரு பாடசாலையாக 5 ஆசிரியர்கள், ஒரு அதிபர் அடிப்படையிலே நாங்கள் வேலை செய்து கொண்டிருக்கின்றோம்.